2026 ஆண்டு ஆரம்பித்து நேற்று வரையில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 73 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஜனவரி 1 සිට ඊයේ දක්වා ගත්තොත් එහෙම මාර්ග රියාන තුරු තියෙනවා 68ක්. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையிலான காலப்பகுதியில் 68 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 ஆகும். அதிலும் விசேடமாக 12ஆம் தேதி வாகன விபத்துகளில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். பகுப்பாய்வு ரீதியாக இந்த விபத்துகள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? அதுவும் விசேடமாக 73 விபத்துகள். இது தொடர்பில் நாளாந்தம் பதிவாகும் விபத்துகள் தொடர்பில் ஆராயும் போது விபத்துக்கான பிரதான காரணம் நித்திரை கலக்கமாகும். தூக்க கலக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அதிக களைப்பு. நாங்கள் இந்த ஊடக சந்திப்புகளில் தெளிவாக கூறுகின்றோம். விசேடமாக அதிக களைப்பாக இருக்கும் போது வாகனங்களை செலுத்த வேண்டாம். மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 7000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் 31% ஓட்டுநர்கள் வாகன விபத்துகளினால் உயிரிழந்துள்ளனர். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணிக்கையாக பார்த்தால் உயிரிழந்த சாரதிகளின் எண்ணிக்கையே அதிகம். புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் இந்த விபத்துகளினால் உயிரிழப்பது நாட்டுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் இவர்கள் சுகையினமுற்று உயிரிழப்பவர்கள் அல்ல. 18க்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்டவர்களே இவ்வாறு உயிரிழக்கின்றனர். இந்த நாட்டுக்கு பயனுள்ள நபர்களே இவ்வாறு உயிரிழக்கின்றனர். இது நாட்டுக்கு பாரிய நட்டமாகும். ஆகவே தயவு செய்து வாகனங்களை செலுத்தும் போது தங்களின் உயிர் போன்று வாகனத்தில் பயணிக்கும் உயிர்களையும் வீதிகளில் பயணிப்பவர்களின் உயிரையும் பாதுகாக்கும் வகையில் எதிர்காலத்தில் வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் சார்பில் நான் கோரிக்கை விடுக்கின்றேன்.